தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலம் சேலத்தாம்பட்டி நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதை கண்டித்து அப்பகுதி பெண்கள் மாசடைந்த குடிநீர் பாட்டில்களுடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடவடிக்கை கோரி மனு அளித்தனர். முறையான வடிகால் வசதி இல்லாததால் வீடுகளை சுற்றி கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் இதனை தடுத்து தூய்மையான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தண்ணி எல்லாம் கலந்து வருது. நாங்க எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கனால குடிக்க முடியல, தண்ணி குடிக்க முடியல, தூங்க முடியல. கொசு ஸ்மெல்லுனா ஸ்மெல், அவ்வளோ ஸ்மெல்லு வருது. நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. சாகரதோ புடைக்கிறதோ இலவச வீடு கொடுத்து எங்களுக்கு என்ன புண்ணியம் சொல்லுங்க பார்க்கலாம். அடிப்படை தேவைகளா எம்எல்ஏ எல்லாம் வரவே இல்லைங்க. வீடு கொடுத்ததோட வீடா சுத்தி வர ஏறி இருக்கிறதுனால அப்படியே கூடலாம் ஒண்ணுக்கு இல்லாம இருக்குங்க. கீழெல்லாம் அப்படி பொறிஞ்சு விழுகுதுங்க. என்னைக்கு எந்த நிலையில இருக்கிறேன்னே எங்களுக்கு தெரியல. இந்த 10 பிளாக்ல நாங்க இருக்கிறது 2வது பிளாக். இந்த 2வது பிளாக்ல மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது ஃபுல்லாவே தண்ணி தேங்கி நிக்கிறதுனால நாங்க முன்னாடி வீட்டுல இருந்து உள்ள போகணும்னாலோ வெளியில வரணும்னாலோ இந்த சாக்கடை தண்ணி மிதிச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு கல்லு போட்டு அந்த கல்லு மேல தாண்டி தான் பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க. நாங்க இருக்கிற பிளாக்ல இருக்கிறவங்க வந்து அதிக பேர் வந்து வயசானவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு, உடம்பு பிரச்சனை, குழந்தைங்களுக்கும் உடம்புல பிரச்சனை நிறைய இருக்கு. அதே மாதிரி நாங்க வந்து இந்த சந்தா வந்து நாங்க கட்டிட்டு தான் வந்தோம். 1 வருஷத்துக்கான சந்தா நாங்க கட்டிட்டு வந்தோம். ஆனா இது வரைக்குமே எங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே படிக்கல. இது முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 மனு கொடுத்துருக்கோம். இன்னும் நடவடிக்கை எடுக்கல. எல்லாரும் ஆபீஸ்ல வராங்க. ஆனா இந்த அந்த அடிப்படை வசதியில எங்களுக்கு தண்ணியிலையும் நல்ல தண்ணியிலயும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உப்பு தண்ணியிலயும் பிரச்சனை இருக்கு. உப்பு தண்ணியுமே வந்து நல்ல தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் விடுறாங்க. அந்த தண்ணியை நாங்க குடிச்சு வச்சு நாங்க 6 மாசமா இங்கதான் குடியிருக்கோம். இது வரைக்கும் இப்பதான் எங்களுக்கு அந்த என்னது லைட்டு கூட நாங்களாவே அப்ளிகேஷன் போட்டு தான் லைட்டுமே வர வச்சோம். இப்போ வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தேங்கி நிக்கிறதுனால பாம்பு, பூராம், பல்லி எல்லாமே வருது. பாம்பு வாசப்படியிலேயே தான் நிக்குது. நிறைய பாம்பு எங்க வீட்டை சுத்தி ஏரியும் இருக்கு. அதனால பெரிய பெரிய பாம்புலாம் வருது. எங்களுக்கு வந்து தண்ணி எங்களுக்கு முக்கியமா நல்ல தண்ணியும் இருக்கணும், உப்பு தண்ணியும் அதே மாதிரி. இப்ப தண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு நாள் ஆயிடுது எங்களுக்கு திரும்ப உப்பு தண்ணி போடுறது. எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு நாங்க வேலைக்கு வெளியில போக முடியறதில்ல, ஸ்கூலுக்கும் போக முடியல. அதே மாதிரி வந்து பின்னாடி எங்களுக்கு செப்டிக் டேங்க் தண்ணியை எங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி தரணும். நாங்க வந்து அதை வந்து அரசு அதிகாரிகளிடம் ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.